ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி போட்டது வீடியோ. அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்லேயே இருந்ததால் வேண்டி வீடியோஸ் எதுவுமே நான் ஃபேஸ் காட்டி போடலை. நிறைய சொந்தங்கள் எனக்காக வேண்டி நிறைய ப்ரே பண்ணீங்க. நிறைய பேர் உற்சாகப்படுத்துனீங்க. சீக்கிரமாக நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்காக நல்ல மோட்டிவான விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தீங்க. சிலர் அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்லேயே எனக்காக வேண்டி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்காக ப்ரே பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த மாதிரியான உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும் இப்போ நல்லா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் வருது, உங்களுக்கு இப்போ ஹெல்த் நல்லா ஆயிடுச்சா, இப்போ நல்லா இருக்கீங்களா, இப்போ எப்படி இருக்கீங்க, இப்படி தான். நிறைய அண்ணா, நிறைய அண்ணிமார்கள், நிறைய அக்கா, தங்கச்சி, தம்பின்னு நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி அன்பான உள்ளம் கொண்ட உறவுகளுக்கு தகவலை எத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். முதலைக்கு இப்போ எவ்வளவோ தேவலை. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியாதவங்களும் சிலர் இருக்கீங்க. அதான் நோட்டிஃபிகேஷனில் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, யூட்ரஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் சிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பெண்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அது எதனால் வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்ல மாட்டுறாங்க. ஹெல்த் இஷ்யூவால் வருமா, சாப்பிடாமல் இருக்கிறதால வருமா, தண்ணி குடிக்காமல் இதெல்லாம் அதிகமாக சொல்ல மாட்டுறாங்க. இது பெரும்பாலும் நபர்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்றது. ஸ்டொமக் எப்பயும் எம்டியாக இல்லாமல் எப்பயுமே ஈரப்பதத்தோடு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும்ன்றது எனக்கு. தண்ணி நிறையா குடிக்கிறது, நல்லா காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறது, பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது, கீரை வகைகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட ஹெல்த்தை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம மோஸ்ட்லி தடுக்கலாம். ஏன்னா நான் அதெல்லாம் பார்க்கல. என்ன நான் பார்த்துக்கல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் நான் ஃபுல்லாக இன்ஸ்டியூட்டில் இருப்பேன், பார்லரில் இருப்பேன், கஸ்டமர் அட்டன் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறது, இப்படி தான் நான் இருப்பேன். கண்டி என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறவே இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு, அந்த கஸ்டமர் டைமுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், சர்வீஸ் பார்க்கணும், அவங்களுடைய இதுதான் எனக்கு வேணும். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த பெயின்லேயுமே பெயின் கில்லர் நிறைய எடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிங்க, உங்களுக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சு, நீங்கள் எப்படி டாக்டர்கிட்ட போனீங்க, எப்படி ஆப்ரேஷன் வரைக்கும் போச்சு அப்படின்ட்டு. எனக்கு பெயின் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பேக் பெயின் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஸ்டொமக் பெயின் எனக்கு கிடையாது. பேக் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. லோ பேக் பெயின் இருக்கும். அதனால நான் வேறு ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ளே போக ஆரம்பித்தேன். ஒருவேளை எலும்பு தேய்மானம் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு போனுக்கு போய் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபிசியோதெரப்பி பார்த்தேன், அக்குபஞ்சர் பார்த்தேன். அப்படியே வேறு இதுக்கு போயிட்டே இருக்கேன்.